எல்லாம் ஆண்டவர் போதிச்சதுக்கப்புறம் என்னுடைய கண்களின் பார்வையிலிருந்து எல்லாவற்றையும் தேவன் பொறுப்பெடுத்திருக்கிறார். ஒருவர் உங்களிடத்தில் பேசுகிற வார்த்தையில் உண்மை இருக்குதா பொய் இருக்குதான்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? முடியவே முடியாது. எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க, பாஸ்டர் அந்த சிஸ்டர் என்கிட்ட பேசுனதை வச்சு தான் பாஸ்டர் நான் இதை செஞ்சேன். பேசுனதை வச்சு நீங்கள் எதையுமே செய்யக்கூடாது சிஸ்டர். ஹல்லேலூயா, ஆமென். யாரையும் அதனால் சந்தேக பார்வையில் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஆவியானவரோடு கூட கனெக்டடாக இருந்து தான் மனிதர்களை பார்க்கணும். ஹல்லேலூயா. எங்களுடைய போதகர்கிட்ட ஒருத்தர் வந்தாராம். கவுன்சிலிங் டைம் வந்து செவ்வாய்க்கிழமை உண்டு. அப்படி செவ்வாய்க்கிழமை ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு வந்தாராம். வந்துட்டு அவர் சொன்னாராம், நான் 5 லட்சம் ரூபாயை ஏமாற்றிட்டேன், 5 லட்ச ரூபாய் ஏமாந்துட்டு வந்து நிற்கிறேன் பாஸ்டர்னு சொன்ன உடனே ஆவியானவர் காதில் சொன்னாரான், பொய் சொல்கிறான், 50,000 ரூபா தான் ஏமாந்துருக்கிறான், 50,000 ரூபா தான் ஏமாந்துருக்கிறான். உடனே நம்மளாக இருந்தால் ஒருவேளை அப்படி ஒரு வல்லமை கூட இருந்தால் கூட அடுத்த ஸ்டெப்பு நம்ம போக மாட்டோம். எந்த ஸ்டெப்பு? அவரை மனசை எதுக்கு நம்ம கஷ்டப்படுத்திக்கிட்டு 5 லட்சம்னு சொல்லிட்டாரு, நம்ம ஜெபம் பண்ணி அனுப்பிடுவோன்னு தான் நம்ம நினைப்போம். ஆனால் எங்கள் பாஸ்டர் ஓப்பனாக சொல்கிறேன், இல்லையே ஆண்டவர் 50,000 சொல்கிறாரு. அல்லேலூயா, ஆமென். இது உங்களுக்கும் எனக்கும் கொடுத்துருக்கிற ஒரு பங்காக இருக்கிறது, நம்ம இன்னும் கையில் எடுத்துக்கவே இல்லை. அல்லேலூயா, ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மனுஷனை, ஒரு ஊழியக்காரனை, ஒரு இவாஞ்சலிஸ்ட்டை, ஒரு அப்போஸ்தலனை, ஒரு தீர்க்கதரிசியை சார்ந்திருக்க வேண்டும் என்று எந்த இடத்துலையுமே வேதத்தில் சொல்லப்படலை. குறிப்பாக புதிய ஏற்பாட்டு சத்தியம் உங்களையும் தேவனையும் ரொம்ப அருகாமையில் இணைத்திருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் ரொம்ப தூரமாய் தோன்றின தேவன் புதிய ஏற்பாடு மூலமாக உங்களுக்குள்ளே, உங்களுக்கு அருகாமையிலே, உங்களை சுற்றி உங்கள் மேலே இருக்கும்படியாக கிருபை செய்திருக்கா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. எசேக்கியேல் 28வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எசேக்கியேல் 28:3. ரகசியமானதொன்றும். எத்தனை பேர் நீங்கள் ஆவல் உள்ளவராக இருக்கீங்க? நான் இப்படிப்பட்ட தேவனுடைய உறவுக்குள்ளே போக ஆவல் உள்ளவனாக இருக்கிறேன். ஆமாம், எத்தனை பேர் வாயத்திலிருந்து சொல்ல முடியும்? வரமாட்டேங்குது பார்த்தீங்களா? எதுக்கு பிரதர் நீங்கள் பாட்டுக்கு, நாங்கள் ஏதோ எங்களுக்கு கால் வலி மூட்டு வலின்னா நாங்கள் முன்னாடி வந்து மண்டையை கொடுப்போம், வர்றவங்க எங்களுக்கு வந்து ஜெபம் பண்ணி அனுப்புவாங்க, அதில் கொஞ்சம் சரியாயிரும். அப்புறம் ஏதாவது வந்தால் அடுத்த ஊழியக்காரர் வருவார், அவங்ககிட்ட போய் நாங்கள் மண்டையை கொடுப்போம். இப்படியே நாங்கள் பொழப்ப ஓட்டிக்கிறோம். எதுக்கு இப்படி? யார் நினைக்கிறீங்களா அப்படி? அல்லேலூயா. உங்கள் ஒவ்வொருத்தரையும் தேவனுடைய ஆளுகை, ஆளுமை, இது ரெண்டுக்கும் பாத்திரவான்களாய் தேவன் மாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. 10 வருஷம் 15 வருஷம் 5 வருஷம் 3 வருஷம் நான் தேவனை சேவிக்கிறேன் என்று சொல்லி உங்கள் மூலமாக ஒன்றுமே இந்த பூமியில் இம்பேக்டே நடக்கலைன்னா அதில் பிரயோஜனமே கிடையாது. நீங்கள் பார்த்து மற்றவர்களுடைய காரியங்களை வெளிப்படுத்த உங்களை தேவன் நியமித்திருக்க, உங்களுக்குரியவைகளையே யாராவது ஒருவர் வெளிப்படுத்துவார் என்று சொல்லி காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா, ஆமென். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு நம்பிக்கையும் விசுவாசம் இருக்குது, நீங்கள் மறந்துருப்பீங்கன்னு. அதனால் நான் திரும்ப அதை சொல்கிறேன். நான் உங்கள் பாஸ்டர் வீட்டுக்கு, அதாவது இந்த பக்கமாக நான் ஒரு முறை வந்தேன். முதல்ல இந்த அது என்ன வசந்தம் ஸ்கேன்ஸா, அது பக்கத்தில் அவருடைய வீடு இருக்கும்போது இந்த பக்கம் வர வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அப்போது நம்ம இவ்வளோ தூரம் நம்ம குடும்பமாக கிளம்பி வர்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இவ்வளோ தூரம் நம்ம குடும்பமாக கிளம்பி வர்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதனால் நம்ம போய் பாஸ்டர் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு போயிடலாமான்னு யோசிக்கிறோம். பாஸ்டருடைய வீட்டுக்கு நான் பல முறை போயிருக்கிறேன். கார்லேயும் போயிருக்கேன், வண்டிலையும் போயிருக்கிறேன். எனக்கு ஒரு 3 வகையாக அவர் வீட்டுக்கு போக தெரியும். ஆனால் இந்த 3 வகையாக நான் போகிற இடத்துலையும் ஏதேதோ தடை, சம்மந்தமே இல்லாமல். ஒரு இடத்துல செவரே கட்டிட்டேன், இன்னொரு பக்கம் என்னதோ குழி தோண்டிட்டு திருப்பி விடுறான். எனக்கு மனசில் ஆண்டவர் சொல்லிகிட்டே இருக்கிறாரு, வேணாம் நீ வீட்டுக்கு போன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் எனக்கு வந்து மாம்சம் தான் வேலை செய்யுது. எப்படியாவது பிரவீன் பாஸ்டர் வீட்டுக்கு போய் இதுக்காக இன்னொரு நாள் என் குடும்பத்தையெல்லாம் எடுத்துகிட்டு வரதெல்லாம் ரொம்ப கஷ்டம், இவ்வளோ தூரம் வந்துட்டோம், பார்த்துட்டு போயிடுவோம். எவ்வளவு போராடினாலும் எங்களால் என்ன செய்ய முடியல, அவர் வீட்டுக்கு போகவே முடியல. அப்போ கடைசியாக என்னுடைய இருதயத்தில், வாங்க நம்ம வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு இருக்கும்போது என் மனைவிட்ட சொன்னேன். அப்போ தான் எனக்கு புத்தி வருது, இவ்வளோ நேரம் பெட்ரோல் காசு தான் வேஸ்ட்டு, ஆண்டவர் சொன்னதை முதலையே கேட்டிருந்துருக்கலாம். ஆமென். நான் என் மனைவிட்ட சொன்னேன், நீ இப்போ பிரவீன் பாஸுக்கு ஃபோன் அடி, அவர் கண்டிப்பாக வீட்டில் இருக்க மாட்டாருன்னு சொன்னேன். அல்லேலூயா. ஃபோன் பண்ணால் அவங்க குடும்பமாக வேறு எங்கேயோ இருந்தாங்க. அல்லேலூயா. ஒரு சின்ன காரியம்தான்,
ஆனால் தேவனுடைய சத்தம் உங்களோடு கூட பேச இங்கே நின்றுட்டே இருக்கிற ஒரு கேரக்டர் இயேசு கிறிஸ்துன்னு சொன்னேன். அவர் எப்போவுமே தம்முடைய கரங்களை நீட்டி உங்களுக்கு உதவி செய்ய ஆவலாக இருக்க, நீங்கள் போய் உலகத்தில் போய் ஒவ்வொரு இடத்துலையா கையை பிடிச்சி ஐயா என்னை காப்பாற்றுங்கன்னு நிற்கிறீங்க. மருத்துவரோ, ஊழியக்காரரோ, கூட பிறந்தவங்களோ, கூட படித்தவனோ, பரீட்சை எழுதும் போது எவன் பேப்பரையாவது பார்த்துடலாமா, இதெல்லாம் ஏதாவது ஒரு வகையில் என்ன செய்கிறோம், யாரையாவது சார்ந்திருக்கிறோம். அல்லேலூயா. இது எல்லாம் இன்னையோட மாறப்போகுது. ஆமென். நீங்கள் கேட்டாலும் தேவன் பேசுவார். ஆமென். நீங்கள் கேட்டாலும் தேவன் பேசுவார். உங்களோடு கூட சத்தத்தோடு கூட பேச அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏசாயா 30:21 வாசிங்க. நீங்கள் வலதுபுறமாக இடதுபுறமாக சாயும் போது வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள், இது ஒன்று மட்டும் உங்கள் காதில் கேட்டுச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வழி விலகி போகிறதுக்கான வாய்ப்பு ஏதாவது 1% இருக்குமா? 1% இருக்குமா? யோசிச்சு பாருங்கள். இந்த வசனத்தை நம்ம எத்தனை முறை வாசித்திருப்போம். ஒரு இடத்துல போய் நீங்கள் பணத்தை இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, ஒரு இடத்துல போய் நீங்கள் பொண்ணு பார்க்க போகிறீங்க, இல்லை மாப்பிள்ளை பார்க்க போகிறீங்க, இல்லை ஒரு பொருள் வாங்க போகிறீங்க, ஒரு கார் வாங்க போகிறீங்க, ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போகிறீங்க. என்றைக்காவது ஒரு முறை இந்த வசனத்தை என் வாழ்க்கையில் அபியாசப்படுத்தணும் ஆண்டவரே. அது பாருங்கள், இருதயத்தில் பேசுவார், பைபிள் வாசிக்கும்போது பேசுவார், அப்படிலாம் போடலை. பேசுவார், அதை உங்கள் காதுகள் கேட்கும், காதுகள் கேட்கும் என்று சொல்லி வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். இப்போ 4 காரியங்களை நான் உங்களிடத்தில் வேகமாக ஒரு 5 காரியங்களை நான் வேகமாக சொல்லிட்டு உங்கள் இன்னொரு பகுதிக்குள்ளே நம்ம கடந்து போகிறோம். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ளே நான் முடிச்சிருவேன். இந்த மறைபொருள்களை பெற்றுக்கொள்ளுகிற அனுபவம் என்பது நிறைய இடங்களில் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆதியாகமம் 30வது அதிகாரம் 42-43. ஆதியாகமம் 30வது அதிகாரம் 42-43. ம் 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 பாருங்க, இது எல்லாருக்கும் தெரியும். இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு? யாக்கோபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் காரியம், தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வெளிப்பாடு நிமித்தமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆமென். நம்ம எல்லாருக்குமே ஆசீர்வாதமாக வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கமும் நம்மளுடைய ஆசையும். ஆனால் எல்லாருமே ஆசீர்வாதமாக, இதில் எத்தனை பேருக்கு கடன் இருக்குது? சும்மா கை தூக்குங்க. எனக்கு கூட இருக்குது. ஆமென். நீங்கள் உங்கள் எல்லாருக்குமே நான் சொல்கிறேன், கடன் இல்லாத வாழ்க்கையை உங்களுக்கு இந்த நாளில் தேவன் வாக்கு பண்ணுகிறார். எவ்வளோ லட்சம் கடனாக இருந்தாலும் சரி, எத்தனை கோடி கடனாக இருந்தாலும் சரி, தேவனாலே உங்கள் சூழ்நிலைகளை மாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவராலே மாற்ற முடியும். ஆமென். தேவனாலே கூடாத காரியம். ஆனால் இந்த கடனை அடைத்த பிற்பாடு ஒரு நாளும் பாருங்கள், அது பல பேருக்கு அது ஹேபிட்டாக மாறிடும். ஹேபிட்டாக மாறிடும். லோன் போட்டுருவோமா, இது போட்டுருவோமா, கடனை வாங்கிடுவோமா, இதை செஞ்சுருவோமா. ஒரு குழியை தோண்டி எடுத்தாச்சு, அந்த குழியை மூட இன்னொரு இடத்துல குழி தோண்டு, ஐயோ இங்கே ஓட்டையாயிருச்சு, அப்போ இங்கே தோண்டு, ஏன் இந்த குழியை தோண்டியாச்சு. இப்படி தான் பலருடைய வாழ்க்கை இருக்கிறது. ஆமென். ஆனால் அந்த சூழ்நிலைகளை தேவன் இந்த நாளிலே மாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இங்கே யாக்கோபுக்கு ஒரு ஆலோசனை சொல்லப்படுகிறது. அந்த ஆலோசனை தேவனிடத்திலிருந்து வருகிறது. அந்த ஆலோசனை நிமித்தம் அவனுடைய வாழ்க்கையில் விருத்தி உண்டாகிறது. ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கெல்லாம் சோர்ஸ் ஆஃப் இன்கம் எங்கள் வீட்டுக்காரர் ஏதாவது என் கையில் கொடுத்தா தான், அல்லது எங்களுடைய இதில் சூழ்நிலையில் எனக்கு இதுதான் சம்பாத்தியம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, இன்றைக்கி தேவன் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. உங்களுடைய பாருங்கள், உங்களுடைய மனதின் விசுவாசத்தின்படி தான் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. சாரிபாத் விதவை பாத்திரங்கள் எல்லாம் கொண்டு போய் அயல் வீட்டுக்காரர்கள்ட்ட வாங்கும்போது என்ன எப்போ நின்றுச்சு? பாத்திரம் இல்லைங்கிறது யாரோட கண்ட்ரோலில் இருக்குது? அப்படியா? பாத்திரம் இல்லைங்கிறது யாருடைய கண்ட்ரோலில் இருக்குது?
கொண்டு போய் எடுத்துகிட்டு வந்தது யாருங்க? சாரிபாத் விதவை தானே. சாரிபாத் விதவை தான் ஒவ்வொரு வீடாக போய் இப்போ யார் போதும்னு நினைக்கணும்? நாம தான். அப்போ நம்முடைய விசுவாசமும் விஷனும் பெருசாக இருந்துச்சுன்னா நிரப்புறது அவருக்கு கஷ்டமே கிடையாது. அல்லேலூயா. இன்னொரு 100 பாத்திரத்தை கொண்டு வந்து நிப்பாட்டி இருந்தாலும் ஆண்டவர் நிரப்பியிருப்பார். அவளுடைய வாய்மொழியாய் இவ்வளவுதான்னு சொன்னதோடு தான் அந்த எண்ணெய் நின்று போச்சு. ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கி உங்களுடைய வாயின் வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் பேசுகிற அறிக்கைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு என்னப்பா, ஆண்டவர் இவ்வளோ தான் கொடுத்துருக்கிறாரு, நமக்கு இப்படியே இதோடு சேர்ந்து வாழ பழகிக்கணும், நமக்கு இந்த கஷ்டத்தோடையே வாழ பழகிக்கணும். பழகுங்க, பிரச்சனையே இல்லை. அல்லேலூயா. நல்லா பழகுங்க. ஆனால் ஆண்டவருடைய நோக்கம் வேறு. நீங்கள் பார்த்து திருமணங்களை நடத்தி வைக்கும்படியா, நீங்கள் பார்த்து ஏழை பிள்ளைகளை படிக்க வைக்கும்படியா உங்களுடைய கரத்தை பலப்படுத்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். உங்களுக்கு அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. பிள்ளைகளை படிக்க வைக்கணுங்கிறது, என் மனைவி பக்கத்தில் உட்காந்துருக்கிறவங்களுக்கு பிள்ளைகளை படிக்க வைக்கணுங்கிற ஆவல் ரொம்ப இருக்குது. எனக்கு மட்டும் ஆண்டவர் ஆசீர்வதிச்சாருன்னு நிறைய முறை சொல்லியிருக்கிறீங்க. இன்றைக்கி சொல்கிறேன், உங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். ஆமென். சிறு பிள்ளைகள், நிறைய ஏழை பிள்ளைகளை நீங்கள் படிக்க வைப்பீங்க. அப்படி அவங்கள சொல்கிறேங்கிறதுனால அவங்களுக்கு மட்டுமானதல்ல, உங்களுடைய இருதயத்தில் நான் மற்றவங்களுக்கு பாருங்கள், என்னைக்கு நான் கனிதரும் மரமாக இருக்க வேண்டும்னு உங்களுடைய இருதயத்துக்குள்ளே இருக்கோ அதை தேவன் அங்கீகரிப்பார். எனக்கு 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 என் பிள்ளைக்கு, என் பேரனுக்கு, என் பேத்திக்கு அப்படின்னே இருந்தீங்கன்னா ஆசீர்வதிப்பார். ஆனால் விஸ்தாரமாக மாட்டீங்க. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அப்போது முதல் காரியம், உங்களை ஆசீர்வதிப்பதற்காக